வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரைட் கார்லிக் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியை வெறும் பன்னீர் இருந்தாலே போதும், நம்ம சூப்பராக பண்ணிட முடியும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக மைதா, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அதோட 3 பூண்டை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இதுதான் மெயினான ஒரு இன்க்ரீடியண்ட். இந்த ரெசிபிக்கு ஃப்ளேவர் கொடுக்குறதே இதுதான். இஞ்சி சேர்க்காம வெறும் பூண்டு மட்டும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, ஆனால் செம்ம கிறிஸ்பியாக ஒரு பக்காவான ஸ்நாக்காக இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் இதை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இதில் பன்னீர் சேர்த்துடலாம். பன்னீரை நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தின்னாக இருந்துச்சுன்னா தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ மொத்தமாக இதில் 200 கிராம் பன்னீர் சேர்த்துருக்கேன். இதை நல்லா நம்ம கோட் பண்ணிடலாம். சண்டேலாம் ஈவினிங் டைமில் ஏதாவது கிறிஸ்பியாக சாப்பிடணும் போல் இருக்கும். ஸோ அப்போல்லாம் ரொம்ப குயிக்காக நம்ம பண்ண முடியும். 2 சைடும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா அடுத்தது இதை பிரெட் க்ரம்ஸில் நம்ம கோட் பண்ணிக்கணும். நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. லைட்டாக பன்னீர் தெரிஞ்சால் பரவாயில்ல, அந்த ஃப்ளேவர் சூப்பராக அப்சர்வ் ஆகிடும். இது ஏன்னா ஃபுல்லாக கோட் ஆகாது, டபுள் கோட்டிங் பண்ணால் தான் அந்த மாதிரி பன்னீரே தெரியாமல் கோட் ஆகும். சிங்கிள் கோட்டிங் பண்ணும்போது லைட்டாக பன்னீர் தெரிய தான் செய்யும், ஆனாலும் பரவாயில்ல, டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மாதிரி கோட் பண்ணிக்கலாம். நான் எல்லா பன்னீரையும் இதே மாதிரி கோட் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம டைரெக்டாக இதை ஃப்ரை பண்ணிட வேண்டிதான். அடுப்பை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதில் உள்ளே வேகிறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு அவுட்டர் லேயர் வெந்தால் போதும். இது பன்னீரில் டைரெக்டாக கோட்டாக இருக்கனால பிரிஞ்சு வர்றதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் நம்ம பயப்படாமல் குக் பண்ணலாம். நல்லா அந்த அவுட்டர் லேயர் கிறிஸ்பியாக வரும். ஃப்ரைட் சிக்கன்லாம் நீங்கள் ஃப்ரை பண்ணுறது பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி தான் இருக்கும் இதோட டெக்ஸ்சர். சூப்பராக எல்லா பன்னீரையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதோட நீங்கள் மயோ சாஸ் எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். இது ஆல்ரெடி ஒரு கார்லிக் ஃப்ளேவரில் இருக்கனால வெறுமனை சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்று சாப்பிட்டுட்டு நம்மளால் நிறுத்தவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு பர்சனலாக இது ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக இந்த சூப்பரான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட ஃபேவரட்டான ரெசிபியை மஸ்ட் ட்ரைன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.